ஜும்மா உரையிலே தனிநபர் தாவா என்ற தலைப்பில் சில மார்க்க செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே தலைவராக ஏற்று அவர்கள் வழியில் முஸ்லிம்கள் நடக்க வேண்டும், முன்னோர்களையோ இமாம்களையோ ஊர் ஜமாத்தார்களையோ முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள், எப்படி நோன்பு வைத்தார்கள், எப்படி மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்று நபி வழியில் நடக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை கடந்த 35 ஆண்டு காலமாக மக்கள் மத்தியிலே நாம் எடுத்து வைத்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எப்படி வீரியமாக இருந்ததோ அந்த வீரியம் அவ்வப்போது குறைந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், பெண்கள் பயான்கள் என்று பல அழைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டே இருந்தாலும் கடந்த காலங்களில் தனி நபர்களை சந்தித்து மக்களை நேரடியாக சந்தித்து நாம் செய்த பிரச்சாரங்கள் எல்லாம் இப்பொழுது குறைந்து கொண்டே இருக்கிறது. கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் தவா பணி நடைபெற்றது, ஒவ்வொரு வாரமும் பள்ளிவாசலில் திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை வகுப்பு நடைபெறும். இன்றைக்கு அது மாதிரியான விளக்க உரை வகுப்புகள்லாம் அடியோடு இல்லாமலே போய்விட்டது. தௌஹீதை சொல்லக்கூடிய அமைப்பின் சார்பாக மாத இதழ்கள் வெளியிடப்படும். இந்த மாத இதழ்களை எல்லாம் நமக்கு தெரிந்த ஆளுகளுக்கு ஃப்ரீயாக அனுப்ப சொல்லி நம்மளே காசு கொடுத்து அப்படியெல்லாம் அனுப்பியிருக்கிறோம். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போய் இந்த தாவா பணி சென்றடைய வேண்டும் என்றெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். நடமாடும் நூலகம் என்று வண்டியில் புத்தகங்களை எல்லாம் வைத்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல்களை வைத்து நூலகம் நடத்துறது, நடமாடக்கூடிய நூலகம் வண்டியில் தள்ளிட்டு போய் யாரும் கேட்கிறார்களோ அவங்கள்ட்ட கொடுத்து வாங்குவது என்று அப்படிப்பட்ட பணிகளும் நடைபெற்று கொண்டிருந்தது. திருக்குர்ஆனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதாரமாக வைத்து பேசப்பட்ட ஏகத்துவ உரைகள் ஆடியோக்களாக, வீடியோக்களாக, வீடியோ கேசட்டுகளாக இன்றைக்கு இருந்தது. அதையெல்லாம் ஃப்ரீயாக மக்களுக்கு வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், போட்டு கேட்டு பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது தனியாக நீங்கள் கேளுங்க என்றெல்லாம் அப்படியெல்லாம் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சார பணிகளை மேற்கொண்டோம். திருக்குர்ஆனுடைய தமிழாக்கமும் கையுமா ஒவ்வொருவரும் இருந்தோம். திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை ஒவ்வொருத்தவர்கிட்டையும் வாசிக்க சொல்லி தூண்டுறது இன்றைக்கு ஏதோ ஒரு சடங்காக மாறிவிட்டது. ஏதோ பஜருக்கு பிறகு பள்ளிவாசலில் 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து தர்ஜுமாவை வாசிக்கிறோமே தவிர மக்கள்கிட்ட இந்த தர்ஜுமாவை வாசிக்க சொல்லி திருக்குர்ஆன் தமிழாக்கத்தை வாசிக்க சொல்லி தூண்டக்கூடிய வேலைகள் அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டால் அதை குறைந்திருப்பதை பார்க்குறோம். அந்த மாதிரி சுன்னத் ஜமாத் மக்களால் நடத்தப்படக்கூடிய பள்ளிவாசல்களில் இந்த திருக்குர்ஆன் ஹதீஸுகள் அடங்கிய பிதுஅத்துகளை கண்டிக்கக்கூடிய, மூட நம்பிக்கைகளை கண்டிக்கக்கூடிய, தர்கா வழிபாட்டை கண்டிக்கக்கூடிய நோட்டீஸுகளை விநியோகம் பண்ணோம். இன்றைக்கி நமக்கென்று ஒரு பள்ளிவாசல் வந்து விட்டது, மர்கஸ் வந்து விட்டது என்று பள்ளிவாசலோடு தாவா பணி முடங்கி விட்டதை தவிர அந்த மக்களை போய் சந்தித்து அவங்கள்ட்ட செய்திகளை போய் சேர்க்கிறோமா அப்படின்னா அது ரொம்ப குறைவாக இருக்கிறது. உணர்வு என்ற ஒரு பத்திரிகை நடத்தப்பட்டது, சமுதாய பத்திரிகை. அதை கொண்டு போய் அங்கே உள்ள மற்ற பள்ளிவாசலில் சுன்னத் ஜமாத் மக்கள் நடத்தப்படக்கூடிய பள்ளிவாசலில் போய் விற்பனை செய்வோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டால் சும்மாவுக்கு கூட மக்கள் அழைச்சிட்டு வர மாட்டேங்கிறோம். அவர் ஒரு நிறுவன பள்ளிவாசலில் தொழுது விட்டு போகட்டும் என்று நினைக்கிறோமே தவிர இந்த பள்ளியில் பிதுஅத்துகள் இல்லை, இந்த பள்ளியில் சும்மாங்கிற பெயரில் மற்ற பள்ளிகள் எல்லாம் 3 குத்துபாக்கள் நடத்தப்படக்கூடியதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தரையில் என்று ஒரு பயான் பண்ணுவாங்க, அப்புறமேல மிம்பரில் ஏறி 2 குத்துபா அரபியில் உரை நிகழ்த்த போனோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இமாம் மிம்பரில் ஏறும்போது ஒரு பாங்கு சொல்ல போனோம். அந்த ஒரு பாங்கு தான் ஜும்மாவில். ஆனால் 2 பாங்கு இன்றைக்கு ஜும்மாங்கிற பெயரில் நடைமுறைப்படுத்தப்படுது. அப்போ 3 பயான்கள், 2 பாங்கு என்று ஒவ்வொரு வாரமும் பிதுஅத்து அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இல்லாத புதிய வழிமுறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதை தவறுன்னு நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லலை.
அந்த மாதிரி பிதத்தான ஜும்மா நடைபெறக்கூடிய மக்களை சந்தித்து நீங்கள் வந்து நபி வழிப்படி ஒரே 2 குத்துபா ஒரு பாங்கு என்று இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று அப்படியே அழைக்க காணா. அப்போ அந்த மற்ற மக்களை ஜும்மாவுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு பதிலாக நம்ம போய் பிதாத்து நடைபெறக்கூடிய ஜும்மாக்களில் போய் பங்கேற்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை, ஏகத்துவாதிகளுடைய நிலைமை மாறிக்கொண்டு வர்றதை பார்க்குறோம். அப்போ இந்த அழைப்பு பணியினுடைய அவசியத்தை, தாவா பணியினுடைய அவசியத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. திருமுறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இறை தூதர்களுடைய தாவா பணிகளை சொல்லி காட்டலாம். அது மாதிரி அழைப்பு பணியினுடைய அவசியத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். யாரை தவிர இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வத்தவாஸவ் பில் ஹக்கி வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர், யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்து ஒருவருக்கொருவர் யார் நன்மையை ஏவுகிறார்களோ, உண்மையை போதிக்கிறார்களோ, பொறுமையை போதிக்கிறார்களோ, இவர்களை தவிர யார் அழைப்பு பணியில் ஈடுபடுகிறார்களோ ஈமான் கொண்டு அவங்களும் நல்ல காரியங்களை செய்கிறாங்க, மற்றவங்களும் நல்ல காரியங்களை சொல்லி தூண்டுறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவிர நான் கண்டிக்கிறது, நான் செய்கிற தவிர நீங்கள் கண்டிக்கிறது என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல், பிதஅத்துகள் விஷயத்தில் சமரசம் செய்யாமல், கொள்கைகளை வந்து மழுப்பாமல், ஒவ்வொருத்தவரும் செய்யக்கூடிய தவறை அடுத்தவர்கள் சுட்டி காட்டி திருத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்களே, பொறுமையை போதிக்கிறார்களே, இவர்கள் மட்டும்தான் மனிதர்களில் வெற்றியாளர்கள், மற்ற எல்லாரும் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் திருக்குர்ஆனில் இந்த அழைப்பு பணியினுடைய அவசியத்தை சொல்லி காட்டுறான். அழைப்பு பணி செஞ்சால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, அழைத்து நல்லமல்கள் செய்து நான் முஸ்லிம்கள் ஒருத்தன் என்று தைரியமாக பகிரங்கமாக சொல்கிறாரோ, இவரை விட அழகான சொல்மிக்கவர் யார், இவரை விட அழகாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு நல்லா கேட்கணும். இப்போ அல்லாஹ்வின் பக்கம் யார் அழைக்கிறார்களோ அவர்கள் தான் அழகிய அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்துல் காதர் ஜிலானி பக்கம் ஒருத்தர் கூப்பிட்றான்னு வைங்க, வாங்க தர்காவுக்கு வாங்க, ஷாவுல் பாஷான்னு வாங்க, ஏற்பாடு செய்து இப்ராஹிம் சாஹிப் பக்கம் வாங்க என்று ஒருவர் அழைப்பாரே, ஆனால் அவங்கள புகழ்வோம், அவங்கள பெருமைப்படுத்துவோம் என்று அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்காமல் மற்றவங்க பக்கம் அவர்களை கடவுளாக ஆக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் அவங்க அழைப்பு பணிகளை சேர்ந்தவங்க இல்லை. சொல்லால் அழகியவர் அழைப்பு பணிகளை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டால், எவன் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறானோ அவன் தான் அழகிய முறையில் பிரச்சாரம் செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் செய்கிறான். திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் செய்கிறான்னு கேட்டால் இறை தூதர்கள் செய்த பல பிரச்சார பணிகளை சொல்லி காட்டுறான். மக்களை போய் சந்திக்கணும். ஃபிரௌனை பற்றி கூட அல்லாஹ் மூசா அனுப்பிட்டு சொல்கிறான், இதுஹப் இலா ஃபிரௌன இன்ன கூத்தகா, மூசாவே நீ ஃபிரௌன்ட்ட போய் நேரடியாக போய் என்ன செய்ய, அவன் வரவு மீறிக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய வரவு மீறலை கண்டித்து பேசு, அல்லாஹ் கடவுள் சொல்லு என்று நேரடியாக என்ன செய்யறான், அல்லாஹ் மூசா அனுப்பிட்ட வந்து ஃபிரௌனை போய் சந்திக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ்ட்ட தான் செய்த பிரச்சார பணிகளை எல்லாம் சொல்கிறார்கள். சும்மா இன்னி தாவத்துக்கும் ஜிகாரா, இறைவா இந்த மக்களை பகிரங்கமான முறையில் அவங்களுக்கு நான் அழைப்பு செய்தேன். சும்மா இன்னி ஆழத்துலகும் அசுரத்துலகும் இஸ்ராரா, பிறகு அவங்கள பகிரங்கமாக அவங்கள்ட்ட சொன்னேன், ரகசியமாக கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆள்கிட்டையா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சில பேர் வந்து பகிரங்கமாக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட விரும்ப மாட்டார்கள். அப்போ ரகசியமாக கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அப்படி கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் என்னுடைய பிரச்சாரத்தை அவங்க கேட்கல, காதில் கையை வச்சுட்டு போகிறான், என்னை பார்த்தால தலையில் துண்டை போட்டுக்கிட்டு ஓடுறான் என்று நூஹ் நபி அவங்க செய்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ரகசியமான முறையில் ஒவ்வொரு நபரையாக சந்தித்து அழைப்பு பண்ணி செய்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நூஹ் நபி செய்த பிரச்சாரத்தை நம்ம செய்யணும். தனி நபர்களை சந்தித்து தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட போய் தாவா பண்ணி செஞ்சோம்னு வீடு வீடுக்கு போய் சொல்லணும். ஏகத்துவ கொள்கையை, குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை தனிப்பட்ட நபர்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மை என்ன? நம்மளை பற்றி நிறைய சந்தேகங்களை உங்கள் உள்ளத்தில் வைத்திருப்பார்கள். நீங்கள் ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுவீர்களே என்றால் 4 வார்த்தை உங்களுக்கு விளங்கும், புரியும், ஏற்றுக்கொள்வார்கள். 4 வார்த்தை உங்களுக்கு விகாரமாக தெரியும், அதோடு போயிடுவாங்க. பொதுக்கூட்டத்திலையும் நம்ம மாநாடுகள் வழியாக, பொதுக்கூட்டங்கள் வழியாகவும் ஏகத்துவ கொள்கையை சொல்லணும். தனிப்பட்ட முறையில் போய் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம மேலே இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்பார்கள், குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைப்பார்கள். நீங்கள் விரலை செய்கிறீங்களே, நீங்கள் வந்து தொப்பியில்லாமல் சொல்லுறீங்களே, நீங்கள் நெஞ்சில் தக்பீர் கட்டுறீங்களே, சத்தம் போட்டு ஆமின்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய தூரை புகழக்கூடாது, செலவாக சொல்லக்கூடாதுன்னு நம்ம இப்படி சொல்லலை.
மூழ்கு ஓதக்கூடாதுன்னு சொன்னால் செலவாத் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அவங்க நினைத்து கொள்கிறார்கள். அப்போ அதெல்லாம் அவங்க கேள்வியாக கேட்கும் பொழுது அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதிலில் இந்த ஏகத்துவ கொள்கை விளங்குவாங்களா இல்லையா, நம்மை புரிந்து கொள்வாங்களா இல்லையா? அப்போ நமக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை, ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். அப்போ தான் முழுமையான ஒற்றுமை, உண்மையான ஒற்றுமை ஏற்படும். இந்த பிரச்சாரத்தை நூஹ் நபி அவங்க செய்கிறத அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூசுப் நபி அவர்கள் செய்யாத ஒரு தவறுக்காக வேண்டி அவங்க சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார்கள். ஜெயிலில் அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய நல்ல பண்புகளை எல்லாம் பார்த்துவிட்டு, நல்ல நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு, அவங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்துவிட்டு 2 பேர் அவங்கள்ட்ட, அவர் கூட இருந்த சிறை தோழர்கள் 2 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து தாங்கள் கண்ட கனவை பற்றி விளக்கம் கேட்கிறார்கள். யூசுஃபே, நாங்கள் ஒரு கனவு கண்டிருக்கிறோம், இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்க, உங்களை நாங்கள் நல்லவரை பார்க்குறோம் இப்படின்னு விளக்கம் கேட்குறார்கள். என்ன கனவுங்கிறாங்க? ஒருத்தர் கனவுங்கிறார், என்னுடைய தலையில் வந்து ரொட்டி இருக்கிறது, அதை பறவைகள் கொத்தி திங்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் இப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து மன்னருக்கு பழச்சாறு பிடிச்சு கொடுக்குற மாதிரி அப்படி கனவு கண்டேன் இப்படிங்கிறார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க, நம்மளை தேடி இவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க, நம்ம கனவு விளக்கம் சொல்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, இவங்க வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி இவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும். ஏன்னா பல தெய்வ வழிபாட்டுடையவர்களாக இந்த 2 பேர் இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, இந்த தனியாக உள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, பல தெய்வங்களை வணங்கி வழிபடுறாங்கல்ல. அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைரும் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு இறைவன் உலகத்துக்கு இருப்பது நல்லதா, அல்லது பல கடவுளர்கள் இருப்பது நல்லதா? அந்த கடவுளர்களை நீங்கள் எப்படி உண்டாக்குறீங்க? இது இல்லாமல் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சூட்டி கொண்ட பெயர்கள், இது இல்லாமல் என்ன, இது கடவுளுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? உங்கள்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா? கடவுள் உங்கள்கிட்ட சொன்னாரா, நிறைய கடவுள் எனக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்கன்ட்டு கடவுள் உங்கள்கிட்ட ஆதாரத்தை இறக்கி வச்சாரா? கடவுளுங்கிற ஒருத்தன் தான், உலகத்தை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அவன் தான். அப்போ அந்த ஒரு இறைவனை வணங்குறது நல்லதா, ஒரு இறைவன் உலகத்துக்கு இருப்பது நல்லதா, பல கடவுள்கள் இருப்பது நல்லதா என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய வகையில் அப்படி தாவா பண்ணி செய்தார்கள். அதுக்கு பிறகு அந்த கனவு விளக்கம் சொல்கிறாங்க, நீ பழச்சாரை பிடிச்சி கொடுக்குற மாதிரி கனவு கண்டீங்கள, நீ மன்னருக்கு அந்த மாதிரி வேலை செய்வேன், மன்னர்கிட்ட போய் வேலை பார்க்குவேன், உனக்கு அந்த வேலை கிடைக்கும். அந்த மாதிரி வந்து உன்னுடைய இன்னொரு ஆளுக்கு சொல்கிறாங்க, நீ சிலுவையில் அறையப்படுவேன், உன்னை வந்து என்ன செய்ய பறவைகள்லாம் கொத்தி திங்கும் என்பது மாதிரி அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இப்போ கனவுக்கு விளக்கு கேட்க வந்தவர்கிட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? இன்றைக்கி எத்தனை பேர் நம்மகிட்ட வேலை பார்ப்பவர்களாக இருப்பார்கள், அவங்களுக்கெல்லாம் ஏகத்துவத்தை சொல்லியிருக்கிறோமா? நம்மளை சுற்றி முஸ்லீம் இல்லாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட வேலை பார்ப்பார்கள், நம்ம கூட படிப்பார்கள், நம்மளோட நண்பர்களாக இருப்பார்கள். இப்போ அவங்கள்ட்ட ஹோட்டல்களை போய் என்ன செய்வோம், நம்ம ஆயிரக்கணக்கில் ரூபாயை செலவழித்து சாப்பிடுவோம், அவங்களோட போய் கிரிக்கெட் விளையாடுவோம், அவங்களோட போய் நீச்சல் குளத்துக்கு போவோம், அவங்கள்ட்ட நிறைய நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம்ல. இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அல்ல ஒரு ட்ரெயினில் போகிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், நீண்ட நேரம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி பேசும்போது உலகத்தில் பல விஷயங்களை பேசுகிறோமே, இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்கள்ட்ட எடுத்து சொன்னோமா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லது நம்மளை தேடி ஒரு கடன் வாங்குற கூட ஒருத்தர் வருவார், கடன் கொடுங்க, அல்ல ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனையை சொல்லி நம்மகிட்ட வருவார். அப்படி வரக்கூடிய இடத்துல உங்களுடைய தேவையை நாங்கள் நிறைவேற்றினேன், அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொல்லணும்னு புரிஞ்சுக்கிறோங்க, புரியாமல் எங்களை எதுக்கு வேணாம், நாங்கள் என்ன சொல்கிறோம்னு அந்த நேரத்தில் நம்ம சொல்லுவோமே, ஆனால் அது அந்த மக்கள்கிட்ட ஈடுபடுமோ இல்லையா? அப்போ இந்த பிரச்சாரம், தனிநபர் பிரச்சாரத்தை ஒவ்வொரு இறை தூதரும் செய்திருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுக்கணும். எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி பார்க்குறோம், சினிமாவுடைய மூழ்கி கிடக்கிறார்கள், செல்ஃபோனை உலகம் என்று இருக்கிறார்கள், தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை, ஒழுங்காக படிக்கிறது இல்லை, வண்டியை வேகமாக ஓடி போய் பல பேரை சாகடிக்கிறான். அப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் ட்ரெயினில் இருந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறோம்னு அப்படியெல்லாம் உசுரோட விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். உயிருடைய மதிப்பு என்னன்னு தெரியாமல் எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இளைஞர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை போய் சந்தித்து குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, உங்களுக்கு சினிமா நடிகர்கள், கூத்தாடிகள் இவர்கள் மாடல் கிடையாது, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இது ஒரு அற்ப உலகம், 60 வயசுக்கு முன்னாடி மூத்தா போயிடுவோம் என்று இந்த மரணத்தை பற்றி, மர்மையை பற்றி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை பற்றி, வணக்க வழிபாடுகளை பற்றி இந்த இளைஞர்கிட்ட பிரச்சாரம் பண்ணோமா? அது குடும்பத்தில் உள்ளவர்கள் போராடுகிறார்கள், எரிச்சல் படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் தவிர இந்த இளைஞர்கள் போதையில் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த இளைஞர்களை சந்தித்து
சினிமாவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை சந்தித்து தனிப்பட்ட முறையில் தாவா பணி செய்தோமே ஆனால் இவங்களெல்லாம் நம்ம பள்ளிவாசலுக்கு வரமாட்டார்கள், இவங்களெல்லாம் நம்முடைய பொதுக்கூட்டங்கள் வரமாட்டார்கள். இப்போ இவங்களை தேடி போய் என்ன செய்யணும், இவர்கள் விளையாடக்கூடிய இடத்துல அல்லது பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரிகளில் இவர்கள் இருக்கக்கூடிய கூடுகிற இடங்களில் தேடி போய் இவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும். அப்போ இந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கிறோமா? முஸ்லீம் அல்லாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்ம தர்கா வழிபாட்டை பற்றி எல்லாம் மக்கள்கிட்ட அதிகமாக பேசியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த சிலை வழிபாடு தப்பு என்று ரொம்ப குறைவாக, ரொம்ப நாசுக்கான முறையில், ரொம்ப கண்ணியமான முறையில் நம்ம பேசுகிறோமே தவிர நேரடியாக அவங்கள தனிப்பட்ட முறையில் சந்தித்து சிலை வழிபாடு என்பது தப்பு, இது ஷிர்கு, இது குஃப்ரு என்று அவங்கள்ட்ட விளக்கியிருக்கிறோமா? எத்தனை முஸ்லீம் அல்லாத மக்களை இஸ்லாத்துக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் சந்தித்த மக்கள் யாருன்னு கேட்டால் இந்த சிலை வழிபாட்டை செய்த மக்கள் தான். அப்போ எந்த மக்களை நபிமார்கள் சந்தித்தார்களோ அந்த மக்களை நம்ம சந்திக்கிறோமா? இஸ்லாமிய சமுதாயத்துடைய கடமை இது. ஏதோ ஒரு ஜமாத்துடைய கடமை என்று நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த முஸ்லீம் ஜமாத்துகளுடைய கடமை எது? முஸ்லீம் அல்லாத மக்களை நரகத்திற்கு செல்ல இருக்கிற அந்த மக்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்காக கவலைப்பட்டாங்களா இல்லையா? அப்படி போய் சந்திச்சாங்களே இல்லையா? தாயிஃப் என்ற ஒரு ஊருக்கு போகிறார்கள், மக்காவில் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள். அப்புறம் என்ன செய்கிறாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் என்று தாயிஃபுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் போய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள்னா நான் ஒன்று இப்போ பாடுறாருல, எப்படி அவங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சு, என்ன பண்ணாங்கன்ட்டு ஹதீஸ்களில் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சுயநினைவை இழக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அப்படியே ரொம்ப திணறி போய் என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு வருகிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வானவர்கள் அல்லாஹ் என்ன செய்கிறார், அந்த 2 மலைகளுக்கும் வானவர் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். இவங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டீர்களே ஆனால், உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தீர்களே ஆனால் இந்த 2 மலையை புரட்டி இந்த மக்கள் அழிச்சிடலாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு இறை தூதரை வந்து அசிங்கப்படுத்திருக்கிறார்கள், இறை தூதரை அடித்து காயப்படுத்தியிருக்கிறார்கள். இவங்களை சும்மா விட வேணாம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க அப்படின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மக்கள், இன்றைக்கு உள்ள இந்த மக்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவத்தை விளங்காவிட்டாலும் இவருடைய அடுத்த தலைமுறை இருக்கிறார்கள், இவருடைய வாரிசுகள், அவங்களில் அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகுவார்கள். நான் விதை போட்டு தான் வந்திருக்கிறேன், சொல்கிறதான் கடமை. இவங்க ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இவர்கள் என்னைய எதிர்த்தாலும் இவங்களுடைய அடுத்த தலைமுறை ஏன்டா இவங்களை எதிர்க்கிறாங்கன்னு 4 பேர் யோசிப்பாங்கல்ல. எத்தனை புரியாரா இருக்கிறான், அவனை யார் எதுக்க காணா, வட்டிக்கு வருவான், அவனை யார் எதுக்க காணா, சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறான், அவனை யார் எதுக்க காணா, அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி கொடி தூக்கி போயிட்டு இருக்கிறான், அவனை யார் எதுக்க காணா. அல்லாவை மட்டும் வணங்குன்னு சொல்றது ஒரு பாவமா? அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் பின்பற்றுங்கன்னு சொல்ற ஒரு பாவமா? இதுக்கு எதுக்கு எதிர்க்கிறார்கள் என்று 4 பேர் சிந்திப்பார்கள் இல்லையா? அதனால் எதிர்த்தாலும் பரவாயில்லை, என்னை அடித்தாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் போய் அந்த தாயிஃபில் போய் பிரச்சாரம் பண்ணாங்களே. நம்மளை சுற்றி இங்கே நமக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, பள்ளிவாசல் இல்லாத, ஏகத்துவ பள்ளிவாசல் இல்லாத எத்தனை கிராமங்கள் இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை சுற்றி உள்ள கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களுக்கு படையெடுத்து சென்று நம்ம 4 பேரை கொண்டு போய் அங்கே உள்ள மக்களுக்கு தூய இஸ்லாத்தை சொன்னோமா? அங்கே உள்ள மக்கள் சந்தனக்கூடு, கந்தூரி, பிதஅத்துகள் என்று இந்த மூட நம்பிக்கையில் வாழலையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த பிரச்சாரத்தை, தனிநபர் பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டும். பார்க்குற முஸ்லீம் சமுதாயத்தில் எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், முறையாக ஜக்காத்தை நம்முடைய சொத்துக்களை கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுக்குறவங்க எத்தனை பேர்? அவங்களெல்லாம் சந்தித்து ஜக்காத்துனா என்ன, ஜக்காத்துடைய சட்டங்கள் என்ன, மார்க் நமக்கு என்ன சொல்லுது, எவ்வளவு தேவைகள் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்குது, எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் என்று ஏழைகளுக்கு பரிந்துரைக்கக்கூடிய வகையில், நல்ல காரியங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய வகையில் ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து செல்வந்தர்கிட்ட சொல்லியிருக்கிறோமா? உலமாக்கள் சொல்றது இல்லை. உலமாக்கள் ஜக்காத்து கொடுக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர ஜக்காத்துல என்ன என்று என்ன செய்யலை, செல்வந்தர்களுக்கு புரிகிற வகையில் எடுத்து சொல்கிறது கிடையாது. எத்தனை குடும்ப பிரச்சனைகள் நமக்கு தெரியும். கணவன் மனைவிக்கு இடையில் பிரிந்திருப்பார்கள், பிரித்து வைக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க, சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை உண்டாக்குமோ, ரொம்ப காலமாக பிரிஞ்சிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை இல்லை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை, இவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை உண்டாக்குவோம் என்று இந்த வேலையை எத்தனை பேர் கையில் எடுக்கிறோம்? அவரவர் நம்ம பாட்டு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன செய்யலாம், நம்ம ஒவ்வொரு அறியாமை மக்கள்கிட்ட விளக்கலாம், தனியாக சந்தித்து விளக்கலாம். அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறார், யூத இளைஞர், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வேலை பார்த்த ஒரு யூத இளைஞர்.
அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவர் தாங்கிட்ட வேலை பார்த்த காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதனை செய்யலை, அவரை இஸ்லாத்துக்கு வரும்படி கட்டாயப்படுத்தவும் இல்லை. அவர் பார்க்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நடவடிக்கைகளை பார்க்குறாரு, அவருடைய பிரச்சாரங்களை பார்க்குறாரு. எதிரி சமுதாயமாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதராக இருந்ததுனால அவர் நினைச்சிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் வேலையாளாக வச்சிருக்கிறாங்க. அவர் இப்போ மரணப்படுக்கையில் கிடக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேலே உள்ள அக்கறையில் என்ன செய்கிறாங்க, அவரை போய் சந்தித்து விட்டு நலம் விசாரித்து விட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இப்படிங்கிறாங்க. அப்போ அவர் தன்னுடைய தாப்புனாரை பார்க்குறாரு. அவங்க தாப்புனார் சொல்கிறாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்கிறத கேளு, அல்லாஹ்வுடைய தூதருடைய புனை பேர் அவங்களுடைய பிள்ளை காசிம்னு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. காசிமுடைய தந்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை முஸ்லீம் அல்லாத மக்கள் அழைத்தார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, அபுல் காசிம் சொல்கிறத நீ கேளு, கரெக்டாக சொல்லுவார், அவர் சொன்னால் சரியாக இருக்கு என்று சொன்ன உடனே அந்த இளைஞர் இஸ்லாத்தே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், நரகத்திலிருந்து இவரை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும் என்று பணிவோடு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் புகழ்கிறார்கள். நம்மளும் சில பேர் என்ன செய்கிறாங்க, தாவா பணி செய்கிறார்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்து மற்றவர்கள் இப்படி தாவா பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வமுற்றுவதற்காக வேண்டி செஞ்சால் பரவாயில்லை. பெருமைக்காக பாராட்டுக்காக எல்லாத்தையுமே ரோட் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிற கூட ஃபோட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தக்கூடிய ஆளுகள்லாம் இருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, தாவா பணி செய்கிறாங்க, ஒரு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. வந்தவுடனே அல்லாஹ் போடுறாங்க. அவருடைய நோக்கம் என்னவா இருக்குது, இந்த தாவா பணி மூலமாக நரகத்திலிருந்து ஒருவர் காப்பாற்றப்பட்டார், அல்லாஹ் அவரை காப்பாற்றி விட்டான் என்று மர்மையில் எல்லா மக்களும் வெற்றி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்களா இல்லையா? இப்போ எத்தனை பேர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, நமக்கு தெரிந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள். நோயாளி நலம் விசாரிப்பது இஸ்லாத்தில் ஒரு வணக்கமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. நோயாளி போய் சந்தித்து நம்மளுடைய குடும்பத்தில் நோயாளியாக இருப்பாங்க, நம்மளை எதிர்த்து கொண்டிருப்பார்கள். தர்காவை வழிபடக்கூடிய மக்களாக இருப்பாங்க, மூடு ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க, கத்தமாத்தியாவை மார்க்கம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் போய் சந்தித்து மற்ற நேரத்தில் நம்ம சொல்கிறத காது கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் நஜாத்து, நீங்களாம் நஜாத்துக்காரங்க, நீங்களாம் வகாபி என்று ஒதுக்குவார்கள். நம்ம என்ன சொல்லுவோம் என்பதை காது கொடுத்து கேட்காமல் இருப்பார்கள். நோய்வாய்ப்படக்கூடிய நேரத்தில் அந்த மக்களை போய் சந்தித்து, அல்ல ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களை போய் சந்தித்து, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் தருவான், நாங்கள் துவா செய்கிறோம், அல்லாஹ் ஒருத்தனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறோமா? மருத்துவமனை தாவாவோடு ஈடுபடும். போய் மருத்துவமனைகளில் கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, மருத்துவமனையில் போய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அங்கே போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதாக காட்டி கொண்டு அங்கே போய் கிறிஸ்தவ மதத்தை அவங்க வளர்க்கும் பொழுது முஸ்லீம்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருந்தாங்களே, நோயாளியை போய் சந்தித்து விட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு சொர்க்கத்துடைய கனிகளை தட்டி பறித்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. இந்த நல்ல காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் கூட இருப்பார், தீக்காவாரியாக இருப்பார். நோய் வந்த உடனே கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னு நினைப்பார். அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் நமக்கு நோயை தரலாம், அவனால் தான் நோயிலிருந்து நிவாரணத்தை தர முடியும் என்று இந்த பிரச்சாரத்தை செஞ்சுருக்கிறோமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பார்க்குறாங்க, ஒருத்தர் தவாஃப் செய்கிறாரு, மக்காவில் செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்காக வந்திருக்கும் பொழுது ஒருத்தர் பள்ளிவாசலில் என்ன செய்கிறாருன்னா தவாஃப் பண்ணக்கூடிய நேரத்தில் காபத்துல்லாவை சுற்றக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஆளுடைய கையை இவர் கையோடு சேர்த்து கயிற்றால் கட்டி கொண்டு அவரை இழுத்துக்கிட்டு போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, கூப்பிட்டு அந்த கயிறை அறுத்து விட்டு கூத்து எதி இவரை கையை பிடிச்சி கொண்டு போப்பா, என்ன கைத்தை பிடிச்சின நாயா மாடா, என்ன கைத்தை பிடிச்சிட்டு நீ அவரை கைத்தால் கட்டி கொண்டு போகிற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுங்கிற பெயரில் அவர் மிஸ் ஆகிடக்கூடாதுக்காக வேண்டி இப்படி கட்டி வச்சிருக்கலாம், கையை பிடிச்சி கொண்டு போக வேண்டியதானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது ஒருத்தர் செய்கிற தவற கண்காணிக்கிறார்கள். கண்காணித்து அவருக்கு திருத்தி கொடுத்தாங்களா இல்லையா? எத்தனையோ மக்கள் நீங்கள் தொழுவுறாங்க, சஜிதா செய்கிற முறை தெரியலை, ருக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியலை, அதெல்லாம் அன்றாட பார்க்குறோம், கைகளை எப்படி கட்டுறது தெரியலை, எந்த இடத்துல கைகளை உயர்த்தணும் தெரியலை, தொழுகையினுடைய முறை தெரியாமல் எவ்வளோ மக்கள் தொழுகிறாங்களே. அவங்கள கூப்பிட்டு இப்படி தான் நம்ம தொழுகணும், சஜிதாண்டா இப்படி இருக்கணும், ருக்கூண்டா இப்படி இருக்க வேண்டும், அத்தையாத்துண்டா இப்படி உட்காரணும், அத்தையாத்தில் உட்கார தெரியாமல் நிறைய பேர் உட்கார்ந்துருப்பார்கள். இதையெல்லாம் கண்காணித்து இந்த குறைகளை திருத்தி கொடுத்துருக்குறோமா? அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர்ஸ்தானுக்கு வர்றாங்க. வந்தால் அங்கே ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பெண்களும் கபர் ஜியாரத்து செய்திருக்கிறார்கள். தர்காவுக்கு தான் போய் ஜியாரத்து பண்ணக்கூடாது, தவிர தர்காண்டா ஒரு தனி நபருக்கு தர்காவை கபரை உயரமாக கட்டி அங்கே போய் வழிபாடு நடத்துகிறார்கள். அது தர்கா. கபர் ஜியாரத்துன்ற சூழல் சொன்னாங்களே, அது மையவாடிக்கு என்ன செய்கிறாங்க, உங்கள் அத்தா எங்கள் அத்தா எல்லாரும் நம்ம உறவினர்கள் நம்முடைய ஊரில் உள்ள மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மையவாடி இருக்குது, இங்கே நம்ம போகணும்.
ஏழை பணக்காரன், வெள்ளையாக இருக்கிற ஆள், கருப்பாக இருக்கிற ஆள், பள்ளிவாசல் நிர்வாகி, சாதாரண மக்கள் என்று எல்லாரும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போய் அவங்களுக்கு சலாம் சொல்லி நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னாடி வர இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவாவையும் இங்கே கற்றுத்தருகிறார்கள். அதுக்கு பேர் கபர் ஜியாரத். இந்த கபர் ஜியாரத்துக்கு பதிலாக முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா கபர் ஜியாரத்துங்கிற 3ஆவது நாள் வச்சுட்டாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரா 3ஆவது நாள் போய் என்ன செய்யணும், அவர் கபூரில் போய் மாலையை போட்டு வரணும், சந்தனம் தெளிச்சுட்டு வரணும், அங்கே போய் ஒரு அஜத்தை கொண்டு போய் ஃபாத்தியா ஓதிட்டு வரணும். இதுதான் கபர் ஜியாரத்துன்னு நினைக்கிறார்கள். கபர் ஜியாரத் என்பது எப்பொழுதெல்லாம் உலக ஆசைகள் நம்மை மதிமயக்குகிறதோ, நம்மளை ஏமாற்றுகிறதோ, நமக்கு கவர்ச்சியாக தோன்றுகிறதோ, அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தை விட்டு அகழுகிறதோ அப்போவெல்லாம் அங்கே போகணும். இங்கே தான் நம்ம வரணும், இதுதான் நம்ம உறவினர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம், நம்முடைய ஊர்க்காரர்கள் இங்கே தான் வந்திருக்கிறார்கள், பல ஆட்டம் போட்டவர்கள்லாம் வந்து அடங்கிய இடம் இதுதான், இங்கே தான் நம்ம வரப்போகிறோம் என்ற உணர்வை கபர்களை போய் சந்திக்கும் போது ஏற்படும். அந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்தே சொல்கிறாங்க, கபர்களை ஜியாரத்து பண்ணுங்க, மரண நினைவை உங்களுக்கு ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்மணி கபர் ஜியாரத்துக்கு வந்தவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க கபர் பக்கத்தில் உட்காந்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இத்தகில்லா பஸ்பிரி, இப்படி அழுவக்கூடாது, உட்கார வைக்கக்கூடாது, அல்லாஹ் பயந்துக்க இப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்தவங்க ரசூலுல்லாஹ்னு தெரியலை. அவங்க என்ன செய்கிறாங்க, உங்கள் வேலையை பார்த்து போங்க, உங்கள் வீட்டில் யார் மூத்தானா உங்களுக்கு தெரியும் இப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவங்கள புறக்கணிச்சிடறாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை, இப்படி வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட ஒரு ஆள் சொல்லு, வந்தவங்க யார் தெரியுமா, ரசூலுல்லாஹ்வை நீ இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு கவலையாக போயிடுது. அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு நேராக ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, வாசலில் எந்த வாசல் காப்பாளர்களும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பிளேனாக இருந்துச்சு, நான் பாட்டு உள்ளே போனேன், போய் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுடைய தூதரை மன்னிச்சுக்கிறேங்க, நீங்கள் என்ன தெரியலை அப்படின்னு ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கப்ப எனக்கு திரும்ப அதே அறிவுரைன்னு சொன்னாங்க. இன்னும் சபுர் இந்த சதமத்தில் உலாம், பொறுமையை மேற்கொள்ளணும். பொறுமை என்ன தெரியுமா, ஒரு துன்பம் ஏற்பட்ட உடனே பொறுமையாக இருக்கும். உப்பாரி வச்சுக்கிட்டு அல்லாவை திட்டிவிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு நெஞ்சில் மாறு தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போனால் பொறுமையாக இருக்கிறேன் இப்படின்னு இருக்கிற பேர் பொறுமை இல்லை. பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட அந்த நிமிஷத்தில் பொறுமையை கடைபிடிக்கணும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு உடனடியாக என்ன செய்யணும், நீங்கள் அமைதியாக இருக்கணும், அதுதான் பொறுமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ எத்தனையோ இறந்து போனவருடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம், நம்முடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போகிறோம், உப்பாரை வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க, அல்லது அமைதியாக உட்கார்ந்து செய்வாங்க, குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறத கேளுங்க, இறந்து போய்விட்டால் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்விக்கு உலகத்தில் நம்ம பதில் தெரிஞ்சிருக்கிறோமா என்று அந்த நேரத்தில் பெண்களை சந்தித்து அல்லது அழக்கூடிய ஆண்களை சந்தித்து வீடுகளில் மூத்து வீடுகளில் பயான் செய்திருக்கிறோமா, நம்முடைய உறவினர்கள் வீட்டில், வேறு யார் வீட்டிலே போய் கிடையாது, நம்முடைய உறவினர்கள் வீட்டிலேயாவது நம்ம குறைஞ்சபட்சம் இதை நம்ம செஞ்சுருக்கிறோமா. அவங்க பாட்டு அவங்க உப்பார் வைக்காதுன்னு சொல்லிட்டு வருவதை தவிர இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு உறவினர்கள் கூடக்கூடிய இடமாக மையத்து விட்டுருக்கு. இப்போ சொந்தக்காரங்க நமக்கு தெரிந்தவர்கள்லாம் கூடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்லாம்னா என்ன, ஆகிரத்துனா என்ன, கபூர்னா என்ன என்று அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோமா. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க, ஒரு அன்சாரி தோழருடைய மதீனாவாசியுடைய ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு ஒட்டகத்தை பார்க்குறாங்க. ஒட்டகத்தை பார்த்து அந்த ஒட்டகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படியே மூஞ்சியெல்லாம் ஒட்டி போய் வயிறு ஒட்டி போய் குழி விழுந்து போய் அப்படி இருக்குது. ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை பார்க்குறாங்க, பார்த்து கேட்குறாங்க, லிமன் ஹாதல் ஜமல், இந்த ஒட்டகம் யாருக்கு சொன்னப்பா, இதனுடைய எஜமானர் யார் இப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அன்சாரி தோழர் ஓடி வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் இது எனக்கு சொன்னோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ நான் தத்தகில்லாக ஃபி ஹாதிஹில் பஹீமா அல்லத்தி மல்லகல்லா ஈயாக இன்னஹு ஷக்கா இலையே அன்னக்க துதிபு, இந்த ஒட்டகம் என்கிட்ட முறையிடுப்பா, அழுகுது, நீ ஒழுங்காத திணி போடலை, ஒழுங்காத கவனிக்கவில்லை என்று அது என்கிட்ட முறையிற மாதிரி தெரியுது. நீ அல்லாஹ்வுடைய அந்த பிராணிகள் வாயில்லா ஜீவராசிகள் விஷயத்தில் அல்லாஹ் பயப்பட வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. தீனி போடப்படாத கவனிக்கப்படாத ஒரு வாயில்லா ஜீவராசி விஷயத்தில் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும் என்று அந்த தோழர்கள் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க தேவையை முடிச்சுக்கிட்ட வந்தாங்க. அப்போ எத்தனை வீடுகளில் இன்றைக்கி பார்க்குறோம், முதியவர்கள் வயசான பெற்றோர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அப்படியே சின்ன கழித்து அது பாட்டு செய்யும், அதை துடைக்கிற கால் இருக்காது, மலம் கழித்திருப்பார்கள், அதோடு படுத்து புரண்டு கொண்டிருப்பார்கள். இப்போ இவங்களையெல்லாம் பராமரிக்க வேண்டியது பெத்த பிள்ளையுடைய கடமை இல்லையா? நீ குழந்தையா இருக்கும்போது மலம் கழிச்சு அதை அவங்க அள்ளலையா, சிறுநீர் கழிச்சு அதை அவங்க கழுவி விடலையா, அந்த பாயை அவங்க எடுத்து கழுவு விளையாடுறார், எத்தனை தடவை ட்ரெஸ்ஸை கழுவிருப்பாங்க, எவ்வளவு உனக்காக வேண்டி உழைத்திருப்பார்கள் என்று
பெத்த தாய் தப்பன ஒரு பிராணிகள் வாயில்ல ஜீவராணி ஒரு ஒட்டக விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இறையச்சத்தை போதித்திருக்கிறார்கள் என்றால் கவனிக்கப்படாத முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்பட்ட எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறோமா? அல்லா பயந்துக்குப்பா, உனக்கு இந்த மாதிரியான முதுமை ஏற்படும், நீனு வயசாக அந்த நேரத்தில் உனக்கு உன் பிள்ளை இப்படி செய்யுமா என்று அவனுக்கு அல்லாவுடைய பயத்தை சொல்லியிருக்கிறோமா? இதெல்லாம் தனிநபர் பிரச்சாரம் தான். தனிநபர் பிரச்சாரத்தில் அல்லாவை சொல்வதோட தூதரை சொல்வதோட அல்லாஹ் சொன்ன அனைத்து அறிவுரைகளையும் சொல்ல கடவுப்பட்டிருக்கும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிகளுக்கு போகிறாங்க. அல்லாவுடைய தூதர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்? பள்ளிவாசல் உட்காந்துருப்பாங்க, தஸ்மி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, எந்த நேரமும் திக்கரில் துவாவில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கடை வீதிகளுக்கு போய் மக்கள் பிரச்சனையை பார்க்கிறார்கள். அவங்க ஆன்மீக தலைவராகவும் இருந்தாங்க, ஆட்சி தலைவராகவும் இருந்தாங்க, நல்ல சிறந்த இராணுவ தளபதியாகவும் இருந்தாங்க, பல பொறுப்புகளை வைத்தார்கள். போகிறாங்க கடை வீதிக்கு. போனால் அங்கே தானியம் குவிக்கப்பட்டிருக்குது. ஒரு கடையில் பார்க்குறாங்க, தானியம் குவிக்கப்பட்டிருக்குது. பார்த்தா ஈரமாக இருக்குது. ஈரமான தானியத்தை மேலே வச்சுருக்கிறார், அவர் அடியில் வச்சுருக்கிறார், மேலே காஞ்சி போட வச்சுருக்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ளே விட்றாங்க. உள்ள கையை விட்டு பார்த்தா ஈரம்லாம் உள்ள அடியில் இருக்குது. இது என்ன பண்ணியிருக்கிறாங்க? இது என்ன? இதை எடை போட்டால் என்ன ஆகும்? ஈரமானதையும் காஞ்சதை எடை போட்டால் 50 கிராம் உள்ளது கூட ஈரமாக இருந்துச்சுன்னா 100 கிராமாக காட்டணும். இது என்ன பண்ணியிருக்கிறாங்க? இல்லை இது வந்து மழையில் அணைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு, தண்ணி போட்டுருச்சு. அப்போ நல்ல வழுத்தூர் சொல்கிறாங்க, இது மேலாப்பில் வைக்க வேணாமா, அதை நீ தனியாக காட்ட வேணாமா என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, மண் கஷ்டப்ப லைச மின்னா, யார் மோசடி பண்ணுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடி பண்ணக்கூடாது என்று கடை வீதியில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? எத்தனை கடைகள் இன்னைக்கு பார்க்குறோம். இறைச்சி கடைகளில் சரி செத்து போன ஆட்டை அறுத்து விற்கக்கூடியவங்களாம் இருக்கிறார்கள். இறைச்சி கடைகள் என்ன செய்கிறாங்க? எடை போடுறதுல அதில் குறை வைக்கிறார்கள். வாங்குறோம் மனு திருப்தியாக வாங்குறது இல்லை. நமக்கு நல்ல கறியை தர்றானா, ஒழுங்காக எடை போடுறானா, தண்ணியில் முக்கிய என்ன செய்யறான்? எடை போடுறான். தண்ணியில் முக்குற கிட்ட ரத்தமாக இருக்குது, ரத்தத்தை அவன் கழுவிட்டு போகிறான், நீ எப்போ கழுவுற? கழுவுனா தண்ணியோட வெயிட்டும் சேர்ந்து ஒரு 1/2 கிலோ கறி என்ன செய்யும்? 3/4 கிலோ கறியை காட்டணும். அப்போ இந்த வேலையை செய்யலாமா? ரத்தத்தை விற்பனை செய்கிறார்கள் முஸ்லிம் கடைகளில். எது அல்லாஹ் ஹராம் என்று சொல்கிறானோ, பன்றி இறைச்சியை, ரத்தத்தை, அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டிய அறுக்கப்பட்டதை, செத்து போன பிராணியை, இதெல்லாம் அல்லாஹ் ஹராம். முஸ்லிம் வியாபாரிகள் செய்கிறாங்க, ரத்தத்தை பிடிச்சி அதை விற்பனை செய்கிறார்கள். நீ பன்றி இறைச்சியை விற்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? 2 3 தான். இது பன்னிக்கறி வச்சுட்டு போயிடலாமே, அதுவும் ஹராம் தான், இதுவும் ஹராம் தான் என்று இதையெல்லாம் இந்த கடை வீதிகளை போய் நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிறோம். ஹலால் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். முஸ்லீம்களுக்கு ஹலால் வியாபாரத்தில் மோசடி பண்ணக்கூடாது. எத்தனை கடைகள் செய்கிறாங்க உள்ளே வச்சு, யாருக்கும் தெரியாமல், வாங்குறவனுக்கு தெரியுமா இல்லையா? நீ எடை போடுறது வாங்குறவனுக்கு தெரியும். உள்ள மிஷினை வச்சுக்கிட்டு செய்கிற அளவு மிஷினை உள்ளே வச்சுக்கிட்டு அங்கேருந்து எடை போட்டு வருது. நீ 3/4 கிலோ போட்டியா, 1 கிலோ போட்டியா, எவ்வளோ போட்டுன்னு வாங்கினவனுக்கு தெரியுமா? அப்போ மோசடி பண்ணக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. இதெல்லாம் என்ன செய்யணும்? தனிநபர் பிரச்சாரத்தில் இதையெல்லாம் நம்ம வைத்துக் கொள்ளணும். இப்படி தனிநபர்களை சந்தித்து, கிராம மக்களை சந்தித்து, இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் தெரிந்த சத்திய கொள்கையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஆனோம்னு சொன்னால் அதனால நிறைய நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில் தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் இவற்றை மட்டுமே முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த சத்திய கொள்கையை ஒவ்வொரு தனி நபராக, தனி கூட்டமாக சந்தித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்ப்போம். இப்படி தனி நபர்களை சந்தித்து ஒவ்வொருத்தோரும் நம்ம பிரச்சாரம் செய்யும்போது ஆளுங்கள் தான் பிரச்சாரம் செய்யணுங்கிற நிலைமை மாறி நம்ம ஒவ்வொருத்தோருமே ஒரு பிரச்சாரகராக, நமக்கு தெரிந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக அப்படி ஒரு நிலைமையை நம்ம அடைவோம். அப்படி சொல்லும் பொழுது மக்கள்கிட்ட என்ன செய்யும்? சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் வரும்போது எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வந்து பயானம் கேட்குறோம், பல பயான்களில் கலந்துக்கிறோம். இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுருமே தவிர எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதோ அதை நினைவில் வைக்கிறதே இல்லை. அப்போ மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க நம்மகிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க. இதுக்கு மார்க்க தீர்வு என்ன, அதுக்கு மார்க்க தீர்வு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ஏன்னா அப்படி நம்மளை பார்ப்பாங்க. இவங்க மக்கள்கிட்ட தவா பண்ணி செய்கிறாங்க, இவங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, விவரம் தெரியும் நினைத்தனை செய்வாங்கன்னு மட்டும் கேட்பார்கள். சில கேள்விகளுக்கு பதில் தெரியும், சில கேள்விகளுக்கு பதில் தெரியாது. போய் பார்த்துட்டு வரேன் இப்படின்னு போய் குரானை புரட்டுவோம், ஹதீஸை புரட்டுவோம். அல்ல யாரோ ஒரு ஆட்டை கேட்டு இந்த சம்மந்தமாக குரான் வசனம் என்ன இருக்குது இப்படின்னு கேள்வி கேட்டு செய்வோம், புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்படி அன்றாடம் பல புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு நம்ம தாவா பண்ணி செய்தால்தான் அந்த கல்வி ஞானம் நம்மகிட்ட கூடும். இல்லாட்டி மார்க்க அறிவு மட்டும் அந்த கேட்டு போகிற லிமிட்லேயே தான் இருக்கும்.
அந்த மாதிரி இந்த மார்க்கத்தை நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இதை கடமையாக நினைத்து செய்யக்கூடிய நேரத்தில் நம்மகிட்ட உள்ள தவறுகளை மக்கள் பார்ப்பார்கள். இவங்க பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், இவர் துரு வர்றதில்லை பள்ளிவாசலில், இவங்க பள்ளிவாசலில் ஃபஜருக்கு வர ஆளக்கானா என்று மக்கள் என்ன செய்வாங்க, அதை கேள்வியாக கேட்பார்கள். நீங்கள் சீரட்டு குடிக்கிறீங்களே, சினிமா தேட்டரில் உங்களை பார்த்தனே, நம்மகிட்ட உள்ள மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும்ல, இதை என்ன செய்வாங்க, உங்கள் பொண்டாட்டி கவனிக்கிறது இல்லையாம்ல, அத்தம்மாவை கவனிக்கிறது இல்லையாம்ல, இப்படியெல்லாம் கேள்விகள் வரும். இதற்கு வெட்கப்பட்டு என்ன செய்வோம், நம்மகிட்ட மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற தாவா பண்ணி ஈடுபடாது, நம்மளை திருத்திக்கிறோம், நம்மளை மாற்றிக்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு நம்ம வரும். நம்மகிட்ட இல்லாத அமல்கள் நம்மகிட்ட புதுசாக உருவாக ஆரம்பிச்சோம், நம்மகிட்ட இருக்கிற தீமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சோம். அப்போ இது தாவா பணினால் நம்ம கிடைக்கக்கூடிய இன்னொரு நன்மை. அதே மாதிரி இந்த தாவா பணியை நம்ம செய்துவிட்டு நம்ம மூத்தா போயிடுவோம். நம்ம ஒரு ஆளுக்கு சொன்னோமா, ஒரு 10 பேரை சந்தித்து சொன்னோமா, அவர்கள் இஸ்லாத்தை விளங்கி தௌஹீதை விளங்கி அவங்க அமல் செய்வாங்கல்ல, அதுலேருந்து அல்ல நமக்கு புள்ளி தருவோம். அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, அவங்க ஊர் மக்களுக்கு போய் இந்த சத்தியத்தை சொல்லுவாங்க. யாரெல்லாம் நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக இந்த நம்முடைய பிரச்சாரம் யாருக்கெல்லாம் போய் சென்றடையும், அவ்வளவு பேருடைய இபாதத்துகளில் நன்மைகள் எல்லாம் அல்ல நமக்கு ஒரு நன்மையை தருவோம். அப்போ மறுமை நாளையில் லட்சக்கணக்கான பேர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நாள் பார்க்காமல் நம்ம என்ன செய்யணும், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு பகல் என்று எல்லா நேரங்களிலையும் இஸ்லாமிய அழைப்பு பணி மேற்கொண்டார்களோ, நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள்ட்ட, நமக்கு நெருக்கமானவர்கள்ட்ட, அல்லது நம்மளை விட்டு தூரமாக இருக்கிற இப்போ கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடியவர்கள்ட்ட ஏகத்துவ கொள்கை இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும், மறுமையில் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாகுர் தவானா அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.